கிச்சன் அண்ட் டிப்ஸ் இன்னைக்கு ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய அவல் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து தைப்பூசத்துக்காக சாமிக்கோசரம் இது வந்து செய்கிறது. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு கப் வந்து அவல் எடுத்துருக்கேன். பால் வந்து தேவையான அளவு எடுத்து அது வந்து காய வச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை, நெய், முந்திரி, ஏலக்காய். ஸோ நார்மலாக எப்படி வீட்டில் சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், யாருமே அது பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெய் சேர்த்து இந்த முந்திரியை வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக இந்த முந்திரியெல்லாம் வதங்கி வந்ததும் இந்த முந்திரியை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வச்சுருக்கிற அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நெய் இருக்குது பாருங்கள். நான் முந்திரி மட்டும் தான் தனியாக எடுத்துருக்கேன். நெய்யில் வந்து இப்போ வந்து அந்த அவளை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நேரம் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த நெய்யில் வதக்குறோடனே வறுத்தோடனே. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற அவளையும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நெய்யில். இதுவும் நேரம் மாறினோடனே இதையும் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா தண்ணியை இது பண்ணி வடித்து விட்டுக்கலாம். வந்து அந்த வெள்ளை கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தனியாக நம்ம அவல் பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஊற்றிட்டு இப்போது நல்லா அந்த பால் கொஞ்சம் கொதிச்ச உடனே அதில் வந்து அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது நல்லா வந்து கொதித்து நல்ல ஒரு திக்னஸ் வந்து வரட்டும், அவல் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த நல்லா வெந்து வந்ததும் நம்ம வச்சுருக்கிற அந்த கரைசல் வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கடைசியாக அட் லாஸ்ட் முந்திரியை வந்து அரைச்சி ஊற்றி ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். ப்ரௌன் சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியை வந்து ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணிவிட்டு இப்போ இதில் ஃபைனலாக ஏலக்காய் தூளும் வறுத்து வச்ச முந்திரியும் நம்ம போட்டுக்கலாம். இது 2 கொதிக்கட்டும். அவல் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான அவல் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.